இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம குடும்பம் என்னைக்கும் கூட்டு குடும்பமா தான் இருக்கும். என் தங்கச்சி, என் தம்பி, அவங்க பசங்கன்னு இந்த வீடு எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும். இப்ப தனியா மில்ல ஆரம்பிச்சு தனி கொடுத்தனம் போய் அதெல்லாம் நமக்கு சரி வராது. அது நான் இங்க இருக்கிற வரைக்கும் நடக்காதுமா. உனக்கு மாடர்ன் ரைஸ் மில் ஆரம்பிக்கணுமா? தாராளமா ஆரம்பிச்சுக்கலாம். அத உன் புருஷனும் மணி மச்சானும் பாத்துக்குவாங்க. ஆனா அது உங்களுக்கு மட்டும்னு நினைக்காத. அது மட்டும் வேண்டாம். சீனு தனியா ஆரம்பிக்கலாம். ஏன் இந்த மாயா கூட தனியா நடன பள்ளி ஆரம்பிக்கலாம். ஆனா உங்க தம்பி மட்டும் தனியா ஒரு மாடர்ன் ரைஸ் மில் வைக்க கூடாது. சீனுவும் மாயாவும் இந்த காலத்து பிள்ளைங்க. அவங்களையும் மில்லுல கொண்டு வந்து விட முடியாது. சிவாவும் மணிமச்சானும் எதுக்கு தனித்தனியா ஒரு வேலையை செய்யணும்? நமக்கு நாமளே ஏன் போட்டி ஆரம்பிக்கணும்? அப்படி ஆரம்பிச்சா ஊருக்குள்ள என்ன பேசிக்குவாங்க? இங்க எல்லாமும் இருக்கு, எல்லாருக்குமாவும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். அதனால தனியா தொழில் ஆரம்பிக்கணும், தனி கொடுத்தனம் போகணுங்கிற நினைப்பே வேண்டாம். புரிஞ்சுதா? ஏய் பார்வதி, சரிங்க மாமான்னு வாய் திறந்து சொல்ல. இது பாருமா, நாம எல்லாருமே சந்தோஷமா ஒரே குடும்பமா இருக்கலாம்ல. எல்லாரும் ஒரு விஷயத்த மனசுல நிறுத்திக்கங்க. ஏன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் கூட்டு குடும்பமா தான் இருக்கும்.